கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய், கிருபைக்காய், இரக்கத்துக்காய் என் தேவாதி தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் தேவ வார்த்தையை நான் தியானிக்கும்படியாய் ஒரு விசை நம் அன்பு அப்பாவின் முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மெய் துதிக்கிறோம். நீரே அன்பின் தேவனப்பா, எங்களை மத்தியிலே உலாவுகிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிற தயவுக்காய் மக்கள் நன்றி. எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சிலுவையின் ரத்தத்தின் கீழே அர்ப்பணிக்கிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ பார்த்தீங்களா, அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:18. பயம் உங்களுக்கு வருதா? பயம் வந்தால் எப்போ பயம் வரும்? தப்பு செய்யும்போது பயம் வரும். பிசாசு தான் பயத்தை கொண்டு வர்றோம். கர்த்தரோடு அவருடைய செட்டை, கோழி குஞ்சு செட்டைகளுக்கு கீழே அடைக்கலமாக இருக்கும்போது பயப்படாது. என் கள்ளப்பிராந்து வந்தாலும் அது பயப்படாது. அப்போது நாம் கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பயங்கள்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதும் இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 நாளாகமோ 10:1 இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனத்துக்கும் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கும். அப்போ பெலிஸ்தருக்கு பயந்து யார்? சவுல் ராஜாவும் அவருடைய சேனையும் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்ததுன்னா அதிகரிச்சிச்சு. அவர்கள் இவனை கண்டு நெருக்குறாங்க. சவுல் மிகவும் பயப்பட்டான். பயம் கர்த்தரை விட்டு விலகும்போது தான் நமக்கு வரும். அதே தான் நீங்கள் ஆதியாகமம் 3:10 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நீங்கள் இது விளக்கப்பட்ட மரத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க புசிச்சிருவாங்க. புசிச்சிட்ட உடனே அவங்க தேவ மகிமை பெயருது, தாங்கள் நிர்வாணிகள்னு காணப்படுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் டெய்லி சாயங்காலம் தேவ தோட்டத்தில், அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களோட உலாவி பேசிகிட்டு இருக்காரு. ஈவினிங் நேரம், மாலை நேரம். அப்போ கர்த்தர் கேட்காரு, ஆதாமே நீ எங்கே இருக்கான்னு கேட்குறாரு. உடனே ஆதாம் என்ன சொல்கிறான்? நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதுனால நாங்கள் பயந்து தோட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்? ஒழிச்சுக்கிடுறோம் அப்படிங்க. பாரு, ஒரு பாவம் நம்மளை ஒழிக்க பண்ணுது, பயப்பட பண்ணுது. அப்போ அவன் செஞ்சது கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவம்தான். அது ஒரு பாவமா அப்படின்னு நான் கேட்காதாங்க, அது பாவம்தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகிறது பெரிய பாவம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னால், நீ கர்த்தருடைய வார்த்தையை ஒதுக்கி போட்டதுனால நாங்கள் ஒளிந்துக்கிட்டோம். அதே தான் சவுலுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படுற பயம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களில் இருக்க கடவுது. நாளாகமம் 19:7 சொல்லுது. அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்னா, கர்த்தருக்கு பயப்படணும். லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். பயப்படுகிற எவனும் கர்த்தரை அறியலைன்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பயப்படவே கூடாது. பொல்லாப்பு செய்யாமல் இருக்கணும். பொல்லாப்பு செஞ்சால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பயப்பட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் முழு இருதயத்தோடு என்ன சேவியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதியருக்குள்ளே சாபமாக இருந்தது போல ஆசீர்வாதமாக மாற்றப்படுவீங்க. எப்போ? கர்த்தரோடு அவருடைய வார்த்தைக்குள்ளே, அவருடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டாம். உங்கள் கைகள் திடப்பட கடவுது, பலப்பட கடவுது, தைரியமாக இருக்க கடவுது. அது பிறகு சொல்கிறாரு, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம அப்பா யாரா? ராஜாதி ராஜா. இயேசுக்கு ராஜ்யம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் பிதாவிடத்தில் இருக்குது. அப்போ கர்த்தர் நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இப்போ ஒரு தகப்பன் அவன் சேர்த்து வச்சிருக்க சொத்தை பூரா யாருக்கு கொடுப்பான்? அவனுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுப்பான், இல்லைன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுப்பான். ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா பொம்பளை பிள்ளைக்கு தான், பொம்பளை பிள்ளை இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைக்கு தான். அவன் பெத்த பிள்ளைகளுக்கு தான் சொத்தை கொடுப்பான். வேற யாருக்காவது தருவானா? கொடுக்கவே மாட்டாங்க. அதே தான் நம்முடைய அப்பாவும் நமக்கு ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யத்தில். இப்போ நமக்கு தெரியும், உலக பிரகாரமான ஒரு ராஜா இருக்காருன்னா கூட அவருடைய ராஜ்யத்தின் மகிமை தான் பிள்ளைக்கு தான், இளவரசனுக்கு தான், மகனுக்கு தான். அதே மாதிரி தான் நம்ம அப்பாவுடைய ராஜ்யத்திலையும்
நம்ம என்னதான் வைக்கிறாரு, ராணியா இருக்கலாம், பிள்ளைகள்னா மகாராஜாவா, பிள்ளை இளவரசனா இருக்கலாம். அப்போ இந்த அகாஸ்வேரு ராஜா எஸ்தர்கிட்ட சொல்லுவாரு, நீ அவர் பிரியமான மனவாட்டி, ஆனா அவட்ட ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆனா மனுஷன் என்ன சொல்றான், பாதியை. ஆனா நம்ம அப்பா என்ன சொல்லுவாங்க, முழுசும் உனக்கு தான்மா, ராஜ்யத்துல முழு ராஜ்யமும் உன்னோட இதுதான் சொல்லுவார். அதுதான் நம்ம ராஜாட்ட இருக்கிற விசேஷம். ஆமா, எனக்கும் முழுமையா தருவாரு, உங்களுக்கும் முழுமையா தருவாரு. எப்படின்னா நம்ம நம்ம அவருக்கு பிரியம், நாம தான் அவருக்கு பிரியம், அவர் பிரியம் நம்ம மேல இருக்கும்போது அவருக்குரியதெல்லாம் நமக்கு இலவசமா அன்பா தாராரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்றாரு, தன் மனைவியாகிய மகாராணிக்கு பெரிய மாளிகையை கட்டுறாரு. எங்க கட்டுறாரு, தன் அரண்மனையிலேயே தன் மனைவிக்கு ஒரு பெரிய மாளிகை மண்டபத்தை கட்டி அங்க வைக்கிறாரு. அப்போ இதுல சொல்றாரு கர்த்தர், நான் சாலமோனிலும் பெரியவர். அப்ப நம்ம அப்பா யாரு, சாலமோனிலும் பெரியவர். அப்ப நமக்கு அதை விட மேலானதை தருகிறார். அடுத்தது நேர்த்தியா செய்கிறார். மாளிகையில பரலோகத்துல நமக்கு மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளை அழைச்சிட்டு போவார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா நான் சொல்வேன், கர்த்தர் எனக்காக யாவையும் ஜெயமா செய்து முடிப்பார். வெற்றியாக தான் முடிப்பாரு, தோல்வியே இல்லை. ஆண்டவருடைய காரியம் நேர்த்தியா மகிமையா மங்களகரமா கட்டிக்கிட்டு இருக்காரு, ஜெயமா செய்து முடிப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பார். மனுஷனை காட்டிலும் மனுஷகுமாரனாகிய இயேசு மிகவும் பெரியவர் அல்லவா, அவர் ஒப்பிடப்பட முடியாத தன்னிகரற்ற மகாராஜா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 5:8-9 உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதில் விசேஷித்தவர், அவர் வாய் மிகவும் மதுரமாய் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் சிநேகிதர், ஒப்பிடப்பட முடியாதவர், அவருக்கு 1000-10,000 பேர்கள்ல சிறந்தவர். அவர் நேசர் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் என் தம் தோட்டத்திற்கு கந்த வர்க்க பாத்திகளுக்கு போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவள். உன்னத பாட்டு 7:1 பாருங்க, ராஜகுமாரத்தை நீ பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. யார் அழகுல மயங்குறா, ராணியுடைய அழகுல. நாம தான் அவரு பிரியம், நீ என் பிரியம், நீ என் ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது, அவர் பிரியம் என் மேல இருக்கிறது, என் நேசர் என்னுடையவர். அதுதான் நேசருக்கும் மணவாட்டிக்கும் உள்ள தொடர்பு. நாம மணவாட்டி, அவர் என்ன சொல்றாரு, என் நேசத்தின் உச்சிதங்களை உனக்கு தருவேன், நீர் என்னை உமது இருதயத்தில் முத்திரையை போல வைத்து கொள்ளும். அப்போ பாருங்க, அவர் நம்மளை முத்திரையா வச்சிருக்காரு. கர்த்தர் அவருடைய கரத்துல நம்மளை முத்திரை மோதிரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ராஜா கையில முத்திரை மோதிரத்தை வச்சுதான் என்ன செய்வாங்க, காரியத்தை உறுதிப்படுத்துவாங்க. என் பிரியம் நீ பூரண ரூபவதி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நான் உன் அழகுல மயங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமா, பயப்படாதே சிறுமந்தைய, நீ சிறுமந்தை தான், ஆனா நீ பயப்பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். அப்போ வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி பயப்படாதே, நான் உன் அருகில தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் தருவேன். அப்போ பயத்தை கொண்டாடுறவன் பிசாசு, தேவையில்லாத காரியத்தை காட்டி தேவையில்லாத கலக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுவான். ஆனா ஆண்டவர் பெரியவர், சரியா? அவர் எங்க இருக்காரு, நம்ம கூடவே தான் இருக்கார். பெரியவர் தேவன், நம் நேசர், நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார், சரியா? அடுத்தது 16 வயதான உசியா ராஜா 52 வருஷம் ராஜாவாகி 16 வயசுல ராஜ்யபாரத்தை பிடிச்சு 52 வருஷம் ஆள்றான். முதல்ல தன் தகப்பனாகிய அமத்சியா ராஜா செஞ்சபடி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது, நேர்மையானது, நல்லதே செய்யறான். ஆனா அவன் கர்த்தர் தேடின காலத்துல அவனுடைய காரியம் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தரை தேடுறோமா? கர்த்தர் யாரு தேடினாலும் அவங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், செவி கொடுக்கிறார். அவருடைய காரியங்களை தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு போட்டிருக்கு. தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்கும்படி செய்தான். 1ஆம் சங்கீதத்துல அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நாம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சும்மா சொல்லல. அப்போ நமக்கு செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா நாம எங்க இருக்கணும்னா ஆண்டவருடைய பாதத்துல. ஆண்டவருக்கு பிரியமா, அவருடைய கண்களுக்கு பிரியமா,
அப்போ நமக்கு அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க போடுவார். இந்த உசியா ராஜாவுக்கு எல்லாம் வாய்த்தது. அவன் என்ன செஞ்சான்னா, உசியாவுக்கு அம்மோனியர் காணிக்கைகளை நிறைய கொடுத்தாங்களாம். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை எல்லாம் பரவிட்டான். அவன் மிகவும் பலன் கொண்டவனாக இருந்தான். பலன் எங்க கொண்டான்? கர்த்தருக்குள், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். உசியா எல்லை எங்கும் கோபுரம் கட்டி பலப்படுத்தினான், துறவுகளை வெட்டினான், வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். அவன் செய்தது எல்லாம் அவனுக்கு வாய்த்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீரரின் சேனை, யுத்த வீரரின் சேனை வச்சிருந்தான். பெரிய யுத்த சேனை இருந்துச்சு. இவன் பலப்பட்டான். பலப்பட்ட பிறகு நல்ல ஸ்டெடியான பிறகு மனமேட்டிமை ஆனான். அதான் சுய பலத்து மேல அவன் சார்ந்துருவான். கர்த்தருடைய பலத்துல இருக்க வரைக்கும் தைரியமா இருந்தான். இப்ப போட்டிருக்கு, அவன் மனமேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமா. எல்லாம் நமக்கு செல்வம் செழிப்பு வந்த பிறகு கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இருக்காது. தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது ராஜா. ஏற்கனவே சவுல் ராஜா ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு பலியிட்டு தான் கர்த்தர் அவனை விட்டு விலகுனாரு. அதே மாதிரி இவனும் அதே மாதிரி கர்த்தருடைய தூப பீடத்துல ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானு. மனமேட்டிமை என்ன செய்யும்? அது கர்த்தருக்கு பிடிக்காது, அது அருவருப்பு. அடுத்தது சொல்லுது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆமா, செய்கைகள்ல மாறுபாடா நடந்துக்கிடக்கூடாது. அதுவும் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அருவருப்பானவன். அருவருப்புன்னா நமக்கு தெரியும், சி எப்பா ஆகி. அதே மாதிரி அசீரியாவோடு 80 பேர் எதிர்த்து நின்று பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வாரோம், நீர் அங்க நிக்காதையும், அது உமக்கு மேன்மையாக நடக்காது, அது தப்பான காரியம்னு சொல்றாங்க. ஆனா உசியா என்ன செய்யறான்? அவங்க மேல கோபப்படுறான். ஆசாரியரோட கோபமா பேசுற போது அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் தோன்றிட்டு. உடனே எல்லாரும், பிரதான ஆசாரியர் எல்லாரும் பார்க்காங்க, அவன் தலையில நெத்தியில குஷ்டரோகம் வந்துட்டு. உடனே சீக்கிரம் வெளிப்பட தீவிரமா ஆலயத்துக்குள்ள இருந்து ஒன்று வெளிப்பட பண்றாங்க. அப்போ இந்த உசியாவை புறம்பாக்கி, குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா புறம்பாக்கிடுவாங்க ஊரை விட்டு. அதே மாதிரி அவனை தனியா ஒரு மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா தான் இருந்தான். தனிப்பட ஒரு வீட்டில் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா அவனை ட்ரீட் பண்ணாங்களாம். கடைசியில் அவன் குஷ்டரோகியாக தானே மறிக்கான். அப்போ அவனை ராஜாக்கள் வைக்கிற கல்லறையில் அவனை என்ன செய்யலை, வைக்கலை. ஆனால் பக்கத்தில் ஒரு இடத்துல தான் அவனை என்ன செஞ்சாங்களாம், புறம்பாக்கப்பட்டது தான். அதனால கர்த்தருடைய காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் விரும்புகிறபடி இருக்கணும். கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை செய்யக்கூடாது. நமக்கு அடாத வழக்கில் தலையிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடாததை போய் இவன் ஆசாரியர்கள் செய்கிறத போய் பலி செலுத்த போனதுனால தான் இவன் நெற்றியில் என்ன செய்யப்பட்டது, ஒரு பெரிய குஷ்டரோகம் தோன்றுது. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ராஜா. உடனே ராஜானாலும் திரும்ப ராஜா அரண்மனைக்கு தனிப்பட வீட்டில் தான் கொண்டு வைப்பாங்க. அடுத்தது, அருவருப்புகளை செய்ய கற்றுக்கொள்ளாதேன்னு எழுதிப்பட்டிருக்கு. என்ன அருவருப்புகள்? அருவருப்புகளை செய்ய நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ அந்நிய ஜாதியார் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு போடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்நிய ஜாதியார்னா நமக்கு தெரியும், புறமதஸ்தனர். அவங்க தான் அந்நிய ஜாதியார். அவங்க பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, மொட்டை போடுறது, தீ மிதிக்க பண்றது, நிறைய அருவருப்பான காரியங்களை செய்வாங்க. அப்புறம் சூனியம் கேட்கறது, சூனியம் வைக்கிறது, எல்லாம் குறி கேட்கிறது, நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, சூனியக்காரன், மந்திரவாதம், சன்னத்தக்காரன், மாயவத்தைக்காரன், செத்தவர்களிடத்துல குறி கேட்டு செயல்படுறது, அவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு பணம் கொடுக்கறது, எதுவுமே அது நடக்காது. அது நல்ல காரியமே இல்லை. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அது என்ன காரியம்? அவங்க அந்நிய மார்க்கத்தார் அதை நாடுறாங்க, அதை செய்கிறாங்க. அவங்க அந்த கண் திறக்கப்படாம பாவம் செஞ்சுட்டே இருட்டுக்குள்ளே இருக்காங்க. அதனால அது அவங்களுக்கு தப்பா தெரியாது. ஆனா கர்த்தரை அறிஞ்ச நாம, கர்த்தரை தெரிந்து கொண்ட நாம குறி கேட்க போகக்கூடாது, ஜோசியக்காரங்கிட்ட நாடக்கூடாது, கட்டாயம் நாடக்கூடாது. அவன் என்ன சொல்லுவான், நேற்று நடந்ததை சொல்லிடலாம், அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க. நாளைக்கு வரப்போற காரியத்தை சொல்ல முடியாது. அது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் அந்த காரியத்தை, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது வருங்காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டியிருக்கிறாரு, அதுதான் இதுன்னு சொல்லுவான். மிச்சப்படி மந்திரத்தை, சூனியம், அப்புறம் குறி கேட்கிறது, இதெல்லாம் அருவருப்பான ஒரு காரியம். அதனால அருவருப்பா செய்யற எந்த காரியத்தை யார் செஞ்சாலும் கர்த்தர் அவங்களுக்கு தூரமா தான் இருப்பாரே தவிர அருகிலே வரமாட்டார்.
அடுத்தது கடவுள் நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இரு. இப்படி செய்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் செவி கொடுப்பார். உத்தமமா இல்லைன்னா கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். நீ வேண்டி கொண்டதன்படியெல்லாம் அவர் செய்யணும்னு சொன்னா நாம அவருக்கு பிரியமா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருவருப்பான காரியம். இப்போ நம்ம சாக்கடையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அந்த சாக்கடைக்குள்ள ஒரு ஆடு உழுமானா உழாது. ஆனா என்ன உள்ள உழுவும்? பன்னி. அதுக்குள்ள கடந்து உற்சாகமா நாம குளத்துல ஆத்துல அருவியில குளிக்கிற மாதிரி குளிக்கும். அது அதில் கடந்து உருண்டு கிடக்கும் சந்தோஷமா. அதை எடுத்து வெளியே விட்டாலும் திரும்ப அது அதுக்குள்ளதான் போகும் பன்னி. ஆனா ஆடு தெரியாம உள்ள உளுந்துட்டா கூட உடம்ப உதறி சிலுத்து அப்புறம் அதை கழுவி வச்சுட்டோன்னா அது போய் உழாது. அப்ப நம்ம ஆடா இருக்க போறோமா அல்லது பன்னியா இருக்க போறோமா? பாருங்க, வேதத்துல நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, மதியடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, அதுவும் அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். பொன் மூக்குத்தி இதுல கிடக்கு, அந்த பன்னி சகதிக்குள்ள கிடக்கு அல்லது சேத்துக்குள்ள கிடக்கு. அதுக்கு இந்த மூக்குத்திக்கு மகிமை இருக்குமா? தங்க மூக்குத்தி தான், பொன் மூக்குத்தி தான். ஆனா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதை. அது பொன் மூக்குத்தி எங்க இருக்கணும்? அது அழகான பெண்ணுடைய இதுல. ஆனா அந்த பெண் எப்படி நடக்கிறாளாம்? மதிகேடாய் நடக்கிறாள். நம்ம மதிகேடா நடக்கவே கூடாது. எதுல மதிகேடா நடக்கணும்னா பாவம் செய்யற காரியத்துலதான். ஐயோ இது கர்த்தருக்கு பிடிக்காது, நாம இதை செய்யக்கூடாதுன்னு விலகணும், விட்டு விலகணும், அங்க போகக்கூடாது. ஆனா அடுத்தது பார்த்தீங்கன்னா அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. நம்ம அப்பாவே இன்னைக்கு ராஜான்னு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ அநியாயம் செய்யறது ராஜாக்களுக்கு அருவருக்கிற காரியம். நம்ம அப்பா அருவருக்கிற காரியங்களை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியிலும் நியாயத்திலும் கர்த்தர் பிரியப்படுகிறாருன்னா அப்ப அநீதி அருவருப்பு, அநியாயம் அருவருப்பு. நீதியிலும் நியாயத்திலும் கர்த்தர் பிரியப்படுகிறாருன்னா நாம நீதியின் நியாயத்தை தான் செய்யணும். அப்போ நம்ம சிங்காசனம் நம்ம ராஜாங்கம் உறுதிப்படணும்னா அது நீதியினாலதான் உறுதிப்படும். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு நீதியும் நியாயமும் தான் ஆதாரம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதேயுங்கள். அதுக்கு அது முத்துன்னு தெரியாது, தங்கம்னு தெரியாது. அதை எல்லாத்தையும் இழுத்து சகதிக்குள்ள போட்டு மிதிச்சிடும். அதே மாதிரிதான் அது காலால் மிதித்து அவைகளை திருப்பி கொண்டு உங்களை பீரியும் போடும். நாம் அதுல ஜாக்கிரதையா இல்லைன்னா நமக்கு நஷ்டம் தான் வரும். அதே தான் சொல்லியிருக்கு. ஆமா, நாய்களுக்கு பன்னிகளுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னா ஆலோசனை சொல்லக்கூடாது. அது நம்ம ஆலோசனையே கேட்காது. அப்போ சில மூடன் தன் ஆலோசனையை புறக்கணிப்பான். நிறைய விஷயத்துல போடும். நம்ம சொல்றத அலட்சியம் பண்ணுவான். ஆமா, நல்லதுதான் நமக்கு சொல்றாங்கன்னு ஏற்றுக்கவே மாட்டான். அதுதான் நாய்கள் பன்றிகள். ஆலோசனை சொல்லி சீரழியக்கூடாது. குப்பையில தான் போடணும். ஆனா அதே மாதிரி நல்ல நல்ல பொருட்களை நம்ம குப்பையில போடுவோமா, குப்பை தொட்டியில போடுவோமா? இல்லை. அது பத்திரமா தங்கத்தை முத்துக்களை பத்திரமா பீரோல வைப்போம். அதே மாதிரி நாம நல்ல காரியங்களை நல்ல இடத்துல தான் கொடுக்கணும். மதிகேடான மக்கள் மத்தியில அதை விதைச்சிட்டு வசனத்துல போட்டிருக்கு, பன்றியின் முன் முத்துக்களை போடாதன்னு. அது மிதிச்சு காலால மிதிச்சு பீறி போட்டுரும், அதுக்கு மகிமை இல்லாம போயிடும். அதனால நீங்க என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட செய்யற காரியத்தெல்லாம் விலைக்கு அநியாயம் செய்யாம தேவனுக்கும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். மாறுபாடு உள்ளவன் வேண்டாம், மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், பரியாசக்காரன் கர்த்தருக்கு அருவருப்பார். பரியாசம்னா யாரையாவது நக்கலு கேலி கிண்டல் பண்றது, அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்காது. உங்கள் கட்டுகள் பலத்து போகாத படிக்கு நீங்க யாரையும் என்ன செய்யாதங்க, பரியாசம் பண்ணாதீங்க. நம்ம சுத்தியே நமக்கு கட்டுகள் வைக்கும். அதே மாதிரிதான் எசேக்கியா மனமேட்டிமையா இருந்தானா, அதனால கடுங்கோபம் அவன் மேல வந்துச்சான். ஆமா, நம்ம மனமேட்டிமையானவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமொழி 16:5. கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். தண்டனை அவனுக்கு நிச்சயமா இருக்கு. எப்படி அந்த தண்டனைக்கு அவன் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அதான் சொல்றாரு, உங்கள் கட்டுகள் பலத்து போகாத படிக்கு நீங்க என்ன செய்யுங்க, பரியாசம் பண்ணாது இருங்கள். அப்படி யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாதுன்னா அவன் ஆண்டவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அப்போ அவனை நம்ம பரியாசம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, அவனை உண்டாக்குன என்ன நீ பரியாசம் பண்றா? யாரை வேணாலும் கேலி பண்ணக்கூடாது. அவன் கால் நொண்டிட்டு நடந்துட்டு போனாலும் சரிதான், இழுத்துட்டு அவனை ஒரு சாயல்ல கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அருவறுத்துக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தரை பார்க்கணும். கர்த்தருடைய செயல் மகிமையானதா இருக்கும். நம்ம நேற்று எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை நேற்று பார்த்தோம். அதே தான் உண்மையில எளியவங்களை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அதான் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அதே மாதிரி ஒரு சின்ன மனுஷனா இருந்தா கூட ஆண்டவர் அவனை மேன்மையா மைமையா என்ன செய்ய முடியும்,
பயன்படுத்த முடியும். ஒரு பெரிய தேருக்கு ஒரு சின்ன அச்சு ஆணி, அந்த சக்கரத்தில் இருக்கிற ஒரு அச்சு ஆணி தான் அந்த தேரை உருட்டிட்டு போறதுக்கு உதவுது. அந்த அச்சாணி உடஞ்சி போயிட்டுன்னா தேர் சக்கரம் கலந்து உடஞ்சி போயிடும். அதனால உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. நீங்க அற்பமா நினைக்கிறவங்க தான் அந்த உருண்டுட்டு போற ஒரு பெரிய தேருக்கு அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம யாரையுமே பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசம் பண்றவன் கர்த்தருக்கு அருவருப்பா. அப்ப நான் பரியாசம் பண்றேனா, கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை புறக்கணிக்கனா, அருவருப்பா என்றனா, நான் பரிசுத்தமா இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும் போது தீமையான காரியங்கள் நம்மளை என்ன செய்யாது, அணுகவே அணுகாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருக்கு துதிக்கிற துதியை நம்ம எப்போதும் செய்யணும். எப்போதும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமையின் சாயல் நம்மள விளங்கும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையிலும் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவரீ தந்த கிருபைக்க நன்றி. நாங்கள் உமக்கு பயந்து உடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி ஆண்டவரே உடைய காரியத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யும். மனமேட்டிமையா இல்லாதபடி தகப்பனே ராஜா, நாங்கள் நல்லவர்களாய் உத்தமர்களாய் உமக்கு பயப்படுகிறவர்களாய் உடைய காரியத்திலே அப்பா ஆதாமியவளை போல ஒளிகிறவளாய் அல்ல தகப்பனே, உமக்கு முன்பதாக நிற்கிறவர்களாய் எங்களை மாற்ற எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.